எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுவேன். நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு லைவில் காமிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, வெளியிலேயே ஏற்றிருக்கேன் விளக்கு. வெளியிலேயே விளக்கு ஏற்றிருக்கேன், தெரியுதுங்களா? வெளியிலையும் விளக்கேற்றிருக்கேன், வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றிருக்கேன், மாமியார் படத்துக்கிட்டையும் விளக்கேற்றிருக்கேன். நாளைக்கு அமாவாசைன்னு. மாமியார் மாமனார் நீ விளக்கேற்றிருக்கேன். நான் அதனால தான் உங்களை சொல்லுவேன், பிரபஞ்சத்தில் விளக்கு போடுங்க அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா. எல்லாம் தூங்குறாங்க உள் ரூமில். பிரபஞ்சத்தில் விளக்கு போடுங்க. அட்லீஸ்ட் 6 மணிக்கு கூட போடலாம். நீங்கள் 6 மணிக்கு மேலாம் வேண்டாம், 6 மணிக்கு கூட நீங்கள் போடலாம். குளிக்க முடியாதவங்க சும்மா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. எனக்கு மனசே சரியில்லை. 3 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு விளக்கு போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறதுனே புரியல. அதாவது வாழ்க்கையில் ஒன்று போனால் இன்னொன்று கிடைக்கணுவாங்க. ஆனால் இன்னொன்று கிடைக்கிறதுக்குள்ளேயே இன்னொன்று போகுது பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு வேலையை நம்பி ஒரு வேலையை விட்டோம்னா நமக்கு ரொம்ப மன குழப்பமாயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி தான் வாழ்கிறது? ஒரு முடியாத மனுஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடம்பு முடியாதவரை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்தணும், குழந்தைங்களே பார்க்கணும். சரியே தெரியல. கண்ணு உள்ள போனால் உடம்பு முடியாதவரை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்தணும். எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டோம். இனிமேல் எப்படி வாழ போகிறோன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சோதனை ஒன்று முடிஞ்சால் ஒன்று. யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தருமே நல்லா இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப மனசு கஷ்டம். தூக்கமே வரல எனக்கு. 3 மணிக்கே எழுந்துட்டேன். எழுந்து வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றினேன். எனக்கு தெய்வம் தாங்க தோணை. இந்த யூடியூப் வந்ததுனால மக்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிங், உங்களோட இதுதான் எனக்கு. தயவுசெய்து கை விட்டுறாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை தேடிட்டுருக்கேன். ஒன்று போனால் ஒன்று சொல்லிட்டாங்க. 2 நாள் லீவில் வந்ததுனால வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இப்போ நான் வேறு வேலை பார்க்கணும். நானும் எத்தனை வேலைங்க. இலக்கடையில் வேலை பார்த்தேன், ஹோட்டலில் சர்வேராக இருந்தேன், சமையலில் இருந்தேன். நான் பண்ணாத வேலையே கிடையாதுங்க. முதியோர்களை பார்த்துக்கிட்டேன், கேன்சர் வியாதிகளை பார்த்துக்கிட்டேன். ரொம்ப ஒரு ரொம்ப முடியாதவங்களாம் கூட நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் கடவுள் எனக்கு சோதனை மேலே சோதனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். உழைச்சி சாப்பிடணும்னு நம்ம நினைக்கும் போது அந்த கடவுள் கை கொடுக்க மாட்டார். பார்த்தீங்களா? பரவாயில்ல, சோதனை வந்தால் ஒரு வெற்றி உண்டுன்னுவாங்க. அதனால் அதை நான் மனசை தேர்த்திக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் கோழையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, டவுன் ஆகிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் தாண்டி நம்ம வரணும். இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன் இல்லைங்களா, அருண் ஹோட்டல்னு சொல்லியிருந்தேன். அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி போகலான் இருக்கேன். அங்கேருந்து நான் வீடியோவில் முடிஞ்சால் வரேன். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படி தான் லைஃப்பை கொண்டு போகிறதுனே தெரியல. பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம ஓட்டிட்டோம், இவ்வளோ வருஷமாக. நீங்களும் தைரியமாக இருங்க, மனசை தளர விடாதீங்க. மன தைரியம் தான் முக்கியம் நமக்கு. பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்கம்மா. குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், பார்த்துங்க. கஷ்டம் வந்தாலும் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. நான் தைரியமாக தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று பண்ணலாம். கடவுள் ஒரு எறும்புக்கு கூட படி அளக்குறாரு, நமக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை வைங்க. லைஃப்பில் நல்லா இருக்கலாம். யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதீங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டம்.
யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைக்கலாம். சரிங்களா? சப்போர்ட்டிங்காக இருங்க, நல்லா இருங்க. தீபாவளி வேற நெருங்குது. பாய் பாய். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். விடிகிற பொழுது நல்லா இருக்கணும். 2025 எல்லாருக்கும் நல்ல அமோகமாக இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். குழந்தைங்க எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். எந்த கஷ்டமும் இல்லாமல். இந்த கடவுளோட ஆசீர்வாதம். நல்லா இருங்க.